தமிழ் மக்களுக்கு வணக்கம். திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை துவங்கி 4வது கட்டமாக கிட்டத்தட்ட 118 தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடித்து கொண்டு 119வது தொகுதியாக திருப்பரங்குன்றத்திலிருந்து மதுரை திருப்பரங்குன்றத்திலிருந்து அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் என்கிற நிலையில் ஏற்கனவே நிறைய சச்சரவுகளை ஏற்படுத்தினார்கள், நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தினார்கள், இடர்பாடுகளை ஏற்படுத்தினார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து வந்தோம். இன்னும் சொல்லணும் வேண்டும் என்றால் மீடியாக்களை கையில் வைத்துக்கொண்டு அவர் செல்லுகின்ற இடங்கள் கிட்டத்தட்ட 19 இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் அதாவது ஒரு நாளைக்கு 3 தொகுதிகளை கவர் பண்ணுறாரு. அதை ஒவ்வொரு தொகுதியும் ஒரு பொதுக்கூட்டம் போல் அங்கே பேசுகிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. திரளான மக்கள் வருகிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. அப்படியான ஒரு சூழலில் அதற்கு இடர்பாடு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திமுக எடுத்த யுக்தி, திமுகவுக்கு வேறு என்ன தெரியும், குறுக்கு புத்தியிலே வந்தவங்க தானே, அது குறுக்கு புத்தி மட்டும்தான் வேலை செய்யும். அதில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அனுப்புறது உள்ளுக்குள்ளே, அதாவது 108 ஆம்புலன்ஸ், இந்த தனியார் ஆம்புலன்ஸ் எதுவும் வந்ததாக தெரியவில்லை. 108 ஆம்புலன்ஸ் சொல்லி வைத்தார் போல் இந்த கூட்டம் இருக்கிற பகுதிக்கே வரும். கேட்டால் நீங்கள் ரோட்டில் கூட்டம் போட்டிங்கன்னா ஆம்புலன்ஸ் வராதா அப்படின்வாங்க. உண்மையே என்னென்னா, முன் அனுமதி பெற்று தான் இந்த கூட்டங்கள்லாம் நடைபெறுகிறது. முன் அனுமதி பெற்று இந்த கூட்டங்கள் நடைபெறும் பொழுது அந்த வழியாக இல்லாமல் மாற்றுப்பாதையை அமைத்து கொடுப்பதற்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி விட்டு தான் முன் அனுமதியே கொடுப்பார்கள். அப்படின்ற நிலையில் அந்த பக்கம் ஹாஸ்பிட்டலே இல்லைன்னாலும் கூட காலி ஆம்புலன்ஸை உள்ளே அனுப்பி பிரச்சனையை ஏற்படுத்துறது. அதில் அந்த பிரச்சனையை உஷாராகி ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமியை ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஒவ்வொரு முறையும் இது பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது அடுத்த முறையும் அதே செய்த பொழுது கையும் களவுமாக சிக்கி கொண்டார்கள். அதுக்குள்ளே இருந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் பேஷண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருப்பா பேஷண்ட்டுன்னு கேட்டால், இல்லை இந்த கூட்டத்திலேருந்து தான் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா, இந்த கூட்டத்திலேருந்து எங்கேயா பேஷண்ட் இருக்காங்கன்னா, இல்லை யாரோ மயங்கி விழுந்துட்டாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்தது அப்படின்னா, யார் மயங்கி விழுந்தாங்க சொல்லணுன்னே அவனே மயங்கி விழுந்துட்டான். விழுந்த உடனே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்கிட்டு அப்போது ஒரு நாடகத்தை போட்டாங்க. அதை வைத்து பார்த்தீங்கன்னாக்கா 3 நாளைக்கு மீடியாவில் உருட்டுனானுங்க. அதாவது ஆம்புலன்ஸை தடுத்தார், ஆம்புலன்ஸை செயல்பட விடாமல் தடுக்கிறார் அப்படின்ட்டு. அதுக்கும் ஒரு கூத்து என்ன நடந்ததுன்னா, இவங்களுக்கு எதையுமே சரியாக செய்ய முடியாது. அதாவது கருணாநிதி காலத்திலாவது திருட்டை ஒரு தொழிலாகவே இவர்கள் எல்லோரும் மாற்றி வைத்திருந்தாலும் கூட மாட்டாமல் திருடுவது எப்படி அப்படின்றதுல வித்தகர் நம்ம கருணாநிதி. அந்த அளவுக்கு இன்னும் இவங்க மெருக்கேறலை. ஸ்டாலின் சொல்கிற மாதிரி ஞானசேகரன்களுக்கு ஸ்டாலின் சொன்னதை போல இங்கேயும் அவர் கட்சி உறுப்பினர் இல்லை, கட்சி அபிமானி என்று சொல்லி தப்பிக்கலாம் போல இருக்குது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர். ஏன்னா சரியாக நடிக்க வரல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸோடைய சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம், அவங்க நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு கிளம்பினாங்க. ஒரு இன்டர்வியூ வேறு கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க உண்மையான சங்கம் நாங்கள் அப்படி எந்த கண்டனமும் தெரிவிக்கலை, எங்களுடைய நபரே அவர் கிடையாது, எங்கள் சங்கத்தை சேர்ந்தவரே அவர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோடு அது முடிஞ்சுதா, அசிங்கப்பட்டு போனாங்களா? அதை அப்படியே நம்ம நாஞ்சில் சம்பத் வகையறாக்கள் தானே இவங்க, துப்பினா தொடச்சிக்குவோம் அப்படின்ட்டு தொடச்சிக்கிட்டு அடுத்ததுக்கு வந்துட்டாங்க. அடுத்தது என்னடான்னா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருச்சுழியில் கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது, அதுவும் திருச்சுழியில் பொதுக்கூட்டங்கள் எதுவும் நடந்தது கிடையாது, சமீபத்து அரசியல் வரலாறில் நடந்தது கிடையாது. அங்கே ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற நிலையில் அப்படியாக கூட்டம் சேர்ந்து விட்ட நிலையில் அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இவங்க இந்த ஆம்புலன்ஸ் கையும் களமாக சிக்கிறாங்கன்றதுனால ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் செல்ல மறுக்கின்ற காரணத்தினால இப்போ ஒரு புதிய ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரை எடுத்துகிட்டு வராங்க, திமுக காரை எடுத்துகிட்டு கூட்டத்துக்கு நடுவில் வராங்க. சரி, ஏன்டா கூட்டத்துக்கு நடுவில் வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், அந்த காருக்குள்ளே ஒரு சின்ன பையன் ஓட்டிக்கிட்டு இருக்கான். யார்? 14 வயசு பையன் ஓட்டிக்கிட்டு இருக்கான். இவன் வளரும் கேப் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இவன் இன்னும் ஒரு 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் இவன் பிக் பாக்கெட்டாகவோ சீரியல் ரேபிஸ்டாவோ உருவாவான். ஏன்னா அப்போ தான் அவன் திமுகவில் இடம்பெறுவதற்கு தகுதியை பெறுகிறான். அவன் ஓட்டின்னு வரான். இவன் பக்கத்தில் 2 எருமை உட்காந்துருக்கு, திமுக எருமை உட்காந்துருக்கு. அப்படின்னும் பொழுது இவங்க உடனே சுற்றி வளைச்சி கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும் பொழுது, இல்லை இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, அது எப்படிப்பா உடம்பு சரியில்லாத பையன் அவனே காரில் ஓட்டு, முதல்ல 14 வயசு பையன் எப்படிப்பா காரை ஓட்ட அனுமதிக்கலாம்? இந்த இதை நீங்களே பாருங்கள், இந்த காட்சியை நீங்களே பாருங்கள்.
பார்த்தீங்களா, இந்த 14 வயசு பையன் ஸ்டீரிங் வீல் பின்னாடி நின்னுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இவன் காரை ஓட்டிட்டு வரான். பக்கத்தில 2 திமுக உளுத்தம் பருப்புகள் உட்கார்ந்துருக்காங்க. உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகள் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவங்கள கேள்வி கேட்ட உடனே என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவனுக்கு மூச்சு திணறல் இருந்த காரணத்தினால நாங்கள் அவசரமாக மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். மூச்சு திணறல் இருக்கின்ற ஒரு நிலை இருந்தால், அவன் எப்படி கார் ஓட்டினான்? முதல்ல 14 வயது சிறுவன் எப்படி கார் ஓட்ட முடியும்? சரி, அப்படியே மூச்சு திணறல் இருந்து அவனை அழைத்து செல்ல வேண்டும் என்றாலும், நீங்க பதட்டத்தில கூட்டத்துக்கு நடுவுலயா கூட்டின்னு போவீங்க? இல்லல்ல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எந்த வழிய ஈஸியா போ முடியுமோ, அதில தானே போவீங்க. அப்போ இப்படி மாட்டிக்கொள்கிறார்கள். அதுக்குள்ள நியூஸ் ஓடுது. என்னன்னா, திருச்சுழியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்தில் சலசலப்பு, தகராறு, தொண்டர்கள் தாக்கினார்கள். திமுகவினரை தொண்டர்கள் தாக்கினார்கள் அப்படின்ட்டு. கூட்டத்துக்குள்ள வந்தது திமுக. அதுவும் முறையில்லாம முறைகேடாக வந்தது திமுக. திமுக வந்தாலே அங்கே முறைகேடு தானே. அப்படி வந்துவிட்டு, அப்படியே கதையை இப்படி மாத்துறாங்க. மீடியாவை வைத்துக்கொண்டு. அப்புறம் என்னன்னா, இந்த வாட்டி வந்து அதிமுக தொண்டர்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் அதை வீடியோ எடுத்துட்டாங்க. இப்போ வீடியோ எடுத்து போட்ட உடனே அதோட அந்த மேட்டரை விட்டுட்டாங்க. ஏன் பேச வேண்டியது தானே? இதை வைத்து ஒரு 4 நாள் விவாதம் நடத்த வேண்டியது தானே? 14 வயது சிறுவன் எப்படி திமுக கொடி பொருத்திய காரை ஓட்டி கொண்டு வந்தான்? பக்கத்தில் 2 எருமைகள் இருந்தார்களே, இவர்கள் திமுகவில் எந்த பொறுப்பில் இருக்கிறார்கள்? அப்படின்றதெல்லாம் விவாதம் பண்ண வேண்டியது தானே? வேண்டுமென்றே பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே அங்கே வந்தார்களா? இப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்கணும்ல. இது திமுகவுடைய அசிங்கம் பிடித்த கேவலமான வேலை. இதை எல்லா கட்சிக்கு நடுவிலும் செய்வார்கள். சீமானுடைய கூட்டத்துக்கு நடுவில் வேணும்னே பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் திமுக பொறுக்கியை அனுப்புவது. விஜயோடைய மாநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வரல, கக்கூஸில் வந்து ஆண்கள் கக்கூஸ்குள்ளே பெண்கள் போகிறாங்க, பெண்கள் கக்கூஸ்குள்ளே ஆண்கள் போகிறாங்கன்னு இவனுங்க உள்ளே குத்த வச்சு உட்காந்து பார்த்தா மாதிரி சொல்வதற்கு ஊடகவியாளர்கள் என்கிற பேரில் பொறுக்கிகளை உள்ளே அனுப்புவது. இப்படி இவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் தகராறை ஏற்படுத்த வேண்டும், மற்ற கட்சிகளுடைய தலைவர்களை தவறாக சித்தரிக்க வேண்டும் அப்படின்றதற்காகவே இவர்கள் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதனை ஒரு 5 ஏஜென்சி இதுக்காகவே வச்சுருக்கானுங்க. இந்த 5 ஏஜென்சியில் எப்பொழுதாவது திமுகவுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நல்ல திட்டங்கள், திமுகவோட ஆட்சியில் மக்கள் பெற்ற பயன்கள் அப்படின்றத முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்களா என்றால் இல்லை. கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து இப்படி எதிர்க்கட்சி தலைவர்களை தவறாக சித்தரிப்பது, எதிர்க்கட்சிகளை பற்றி அவதூறுகளை பரப்புவது, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கூட்டங்களில் வேண்டுமென்றே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவது, தலைவர்களை உசுப்பேற்றி விடுவது, அவர்கள் பேசுவதை உடனே ரெக்கார்ட் பண்ணி அதை வைத்து ஒரு சர்ச்சையை கிளப்புவது அப்படின்றத வழக்கமாகவே கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியா? கிடையாது. திமுகவை ஏன் தீய சக்தின்னு சொல்கிறோன்னு இப்போ புரியுதா? ஒரு கட்சியும் கூட்டங்கள் நடத்துகிறாங்க. இந்த ஒரு கட்சியிலையும் மாற்றுக் கட்சியினரை விமர்சனம் செய்வது அப்படின்றது வழக்கம். ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்க்கட்சி குறித்தும், எதிர்க்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி குறித்தும், பிற கட்சிகளை குறித்தும் பேசுவது அப்படின்றது வழக்கம். இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்களுக்கு கருத்தியல் ரீதியாக எதிர்வினை ஆற்றுவது அப்படின்றதான் நம்ம பார்த்த அரசியல். ஆனால் இவர்கள் பார்க்கின்ற அரசியல் எத்தகைய கேவலமான அரசியல் பாருங்கள். இது இன்று நேற்று இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து இதைத்தான் வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். அவரை வந்து மதுரைக்குள்ளேயே விடமாட்டேன் என்று சொல்லி ஜம்பம் அடித்தவர்கள் எல்லாம் பின்னாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவிலே வந்து சேர்ந்து கொண்ட வரலாறெல்லாம் இருக்கிறது. இதே இந்த வெஸ்ட் மாம்பலத்தில் நின்று கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படத்தை நான் வெளிக்கொண்டு வர விடமாட்டேன், உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்தால் நான் சேலை கட்டி கொள்வேன், நான் வளையல் மாட்டிக்கொள்வேன் என்று சொன்ன மதுரை முத்துவோட நிலைமை என்ன ஆச்சுன்றது எல்லோருக்குமே தெரியும். அந்த படம் சொன்ன தேதியில் வெளிவந்ததோடு அல்லாமல் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான சேலைகளையும் வளையல்களையும் எடுத்து அனுப்பினார்கள் மதுரை முத்துவிற்கு. அது போன்ற ஒரு வரலாறு தான் திரும்பி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. திமுக எந்த காலத்திலும் திருந்தாது, திமுகவினர் எந்த காலத்திலும் திருந்த மாட்டார்கள். இவர்களுடைய அரசியலை இவர்கள் பாணியிலேயே பதிலடி கொடுப்பதற்கு நாமும் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சான்றுதான் நேற்று திருச்சுழியில் நடந்த சான்று என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.